ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் எவ்வளோ நாய்க்குட்டி இருக்குன்னு. இதெல்லாம் ரோட்டில் தான் இருந்துச்சுங்க. சரி, எல்லாம் கத்திட்டு இருந்துச்சா, சவுண்டு கேட்டு போய் பார்த்தா எல்லாம் நாய்க்குட்டி நிறையா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ரோட்டு மேலேயே இருந்துச்சு. எல்லாம் வண்டியை தான் ஏற்றிட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருந்துச்சு. எல்லாம் கொண்டு வந்து உள்ள வீட்டில் வச்சுட்டோங்க. எல்லாமே அழகாக இருக்குல்ல பார்க்கறக்கு. ஏதாவது வண்டியெல்லாம் ஏற்றிட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, ஒரு உயிர் அநியாயமாக போயிருமே. சரி, நம்மளால ஒரு உயிர் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் இங்கே கொண்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு யாராவது நாய்க்குட்டி வேணும்னா சொல்லுங்க, நம்ம வீட்டில் தான் இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதுல வந்து இந்த 7 குட்டி இருக்கு மொத்தம். இதுல 6 வந்து பாய் இருக்கு, ஒன்று தான் கேர்ள் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ வந்து எடுத்துட்டு போய்க்குங்க. வேணுங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகா கத்துதுன்னு. கோன்னு கத்திட்டு இருக்கு பாரு, அழகா இருக்குல்ல. இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இத்தனையும் நம்ம வீட்டுல வச்சா விட மாட்டாங்களே, என்ன பண்றது. 7 நாய்க்குட்டி இருக்கு, வச்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இத்தனை நாய் எப்படி வளர்த்துறது? ஸோ எங்கன்னா முடிஞ்சு நாங்க எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. உங்க பாருங்க எவ்வளவு நாய்க்குட்டி இருக்குன்னு பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காம சொன்னா. அதுல சொன்னாதான் தெரியும். வேற யாராவது வந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றதுங்க. முதல்ல நீங்க கமெண்ட்ல சொல்லி சொன்னாதான் நான் இதுல எடுத்து வைக்க முடியும். நாய்க்குட்டி எல்லாம் இருக்கு, மொத்தமே 7 தான் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிறது பிடிச்சது எடுத்துட்டு போய்ங்க. எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு. இங்க வரும் கியூட்டா இருக்கு. இங்க வரும் ஒயிட்டா பாருங்க, பிளாக்கா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதை கொண்டு வந்து ரோட்ல போட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியலைங்க. பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. ஏதாவது காட்டுக்குள்ள போட்டாங்க கூட அது பொழைச்சிக்கும்ல. ரோட்ல, மெயின் ரோட்ல கொண்டு வந்து போட்டு போறாங்க. ஏதாவது வண்டி ஏத்திச்சுன்னா என்ன பண்றது? ஒரு உயிர் அநியாயமா போகக்கூடாதுல்ல. அதனாலதான் நல்லா எடுத்து வீட்டுல வச்சுட்டு இருக்கோங்க. அப்புறம் மறக்காம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க மட்டும் யாராவது வேணா வந்து எடுத்துக்கங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வச்சிடறேன் உங்களுக்கு வேண்டி. சரிங்களா? வேற அதர் டிஸ்ட்ரிக்டா இருந்தா சொல்லுங்க. ஆனா கொண்டு வந்து அது வந்து கொரியர்ல வர முடியாது. ஏன்னா குட்டியில ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது இறந்துடும். அதனால கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிறவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போங்க. நான் லொக்கேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் மெசேஜில் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா லொக்கேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கிங்க. பார்க்குறக்கு அப்படியே பாவமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று குட்டி குட்டியோன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது எப்படிங்க கீழே போடுறது? பார்த்தாலே பாவமாக இருக்குது. எல்லா நாய்க்குட்டியும் வளர்த்தணும்னு ஆசையாக தான் இருக்குங்க. ஆனால் 7 நாய்க்குட்டி எப்படிங்க நம்ம வீட்டில் வளர்த்துறது? ஏதோ நம்மளால முடிஞ்சது 2-3 நாங்கள் வளர்த்திக்கிறோம். மீதி உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் 1-2 எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த உயிராவது பிழைக்கும்ல. அநியாயமாக இறக்கக்கூடாது ஒரு உயிர். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி யாராவது வந்து எடுத்துகிட்டு போய்ங்க. குட்டிகள்லாம் பாவமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. தேங்க்யூ.